இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு டிரான்ஸ்கிரிப்ஷன் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். டிரான்ஸ்கிரிப்ஷன் ஜாப் என்னென்னா, ஒரு ஆடியோ ஃபைலை நம்ம வந்து காதில் கேட்டுட்டு நம்ம வந்து ஒரு டெக்ஸ்ட்டாக நம்ம அவங்களுக்கு நம்ம சப்மிட் பண்ணணும். ஒரு டெக்ஸ்ட் ஃபைலை நம்ம சப்மிட் பண்ணணும். இது வந்து இந்த சைட்டோட நேம் வந்து கோ டிரான்ஸ்கிரிப்ட். இந்த சைட்டில் என்னென்ன ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா, டிரான்ஸ்கிரிப்ஷனு, கேப்ஷன்ஸு, டெக்ஸ்ட்டை வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது, ஆடியோ ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது, ஃபாரின் சப்டைட்டில், இந்த சர்வீஸ் எல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் நம்ம எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்னா, நம்ம வந்து இதில் ஒரு ஃப்ரீலான்சராக வந்து சைன்அப் பண்ணிவிட்டு ஒரு 2 டெஸ்ட் இருக்கும். 2 டெஸ்ட்டையும் வந்து நம்ம கிளியர் பண்ணதுக்கப்புறம் தான் நம்மளோட வந்து ஒர்க்கு கொடுப்பாங்க. ஒரு டிரான்ஸ்கிரிப்ஷன் வந்து ஒரு ஆடியோ ஃபைல், ஒரு சாம்பிள் ஆடியோ ஃபைலை வந்து கொடுத்துருவாங்க. அதில் நம்ம வந்து காதில் கேட்டுட்டு நம்ம அதை வந்து டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணணும். டெக்ஸ்ட்டாக நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது அதில் பஞ்சுவேஷன்ஸ் எரரு, கிராமர் மிஸ்டேக்கு வந்து ஒரு சென்டென்ஸ் பை சென்டென்ஸாக இருக்கணும். ஒரு 2 பேர் வந்து நம்ம பேசிகிட்டு இருக்காங்க, இங்கே ஒரு ஃபைல் அனுப்புகிறாங்கன்னா அதில் 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு வரும்பொழுது, இந்த 2 பேரும் பேசுகிறத வந்து தனித்தனியாக 1 by 1 இருக்கிற மாதிரி நம்ம வந்து அலைன் பண்ணி அந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் ஃபைலை வந்து நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்களுக்கு அனுப்பணும். அந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் டெஸ்ட்டில் வந்து அதை நம்ம பாஸ் ஆனதுக்கப்புறம் கோ டிரான்ஸ்கிரிப்டில் வந்து நம்மளுக்கு அப்ளை பண்ணி நம்மளோட ஜாபை வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. நம்ம வந்து ஒரு டிரான்ஸ்கிரிப்ஷன் ஃபைலுக்கு வந்து ஒரு மினிட்டுக்கு வந்து 0.60 சென்ட்ஸ் வந்து டாலராக கொடுக்குறாங்க. அடுத்து வந்து இதில் ஒரு மந்த்துக்கு ஆவரேஜாக ஒரு $150 வந்து ஏர்ன் பண்ணலாம். டாப் ஏர்னிங்ஸர் இருக்காங்கல்ல, டாப்பில் வந்து ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்கவங்க வந்து ஒரு மந்த்துக்கு வந்து $1,250 வந்து ஏர்ன் பண்ணுறாங்க. $1,000 ஒரு 80,000 கிட்ட வரும். மந்த்லி 1 lakh கிட்ட வாங்குறாங்க டாப் பர்சன்லாம். இதில் வந்து நம்மளை வந்து அப்ளை பண்ணிவிட்டு நம்ம போகணும். இதில் வந்து என்னென்னா, நம்மளுக்கு வந்து SMS வெரிஃபிகேஷன் இருக்கும், ஃபேஸ் ஃபோட்டோ டியூரேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். அடுத்து வந்து ரியல் டைம் ஃபோட்டோ, ஒரு நம்பர் சொல்லுவாங்க, சீக்ரெட் நம்பர் சொல்லுவாங்க, அதை நம்ம ஒரு பேப்பரில் ரைட் பண்ணிவிட்டு அந்த பேப்பரை நம்ம கையில் வச்சுக்கிட்டு ஆன் டைமில் ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும். இதில் வந்து கோ டிரான்ஸ்கிரிப்ஷன் ஜாபில் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமாக தான் இருக்கும். அடுத்து வந்து கெட் பெய்டு ரிலையபிலிட்டி, ஆன் டைமில் வந்து பேபால் மூலிமா நமக்கு அமௌண்ட் கொடுத்துருவாங்க. ஃப்ளெக்சிபிள் ஹவர்ஸில் வந்து நம்ம அதை செஞ்சு கொடுக்கலாம். வந்து ஓன் ப்ராஜெக்ட், நமக்கு பிடிச்ச மாதிரியான ப்ராஜெக்ட் வந்து எந்தெந்த லாங்குவேஜ் நமக்கு தெரியுமோ அதை வந்து நம்ம லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ணி நம்ம டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணலாம். இதில் வந்து ஜாப் லாங்குவேஜ் வந்து அரேபிக் இருக்குது, டேனிஷ் இருக்குது, ஃப்ரெஞ்சு இருக்குது, இட்டாலியன் இருக்குது, ஸ்பானிஷ் இருக்குது, அடுத்து வந்து சைனீஸ் இருக்குது, டச் இருக்குது, ஜெர்மனு, ஜப்பானீஸு, ஸ்விஷ்ஷு, கொரேஷன், இந்தியன் லாங்குவேஜஸ் இருக்குது. அடுத்து கிரேக்கு, கொரியனு, டச் இருக்குது. அடுத்து வந்து கிரேஸ் இருக்குது, ஃபினிஷ் இருக்குது, ஹப்ரேவ் இருக்குது, நார்வேஜியன் இருக்குது, யூபிக் இருக்குது. இதுக்கப்புறம் வந்து நம்ம எப்படி இந்த வெப்சைட்டில் ஏர்ன் பண்ணுறது அப்படின்ட்டாக்க, இதில் வந்து வேறு வழி என்னென்ன இருக்குன்னா, அஃபிலியேட், அந்த சைட்டில் நம்ம அஃபிலியேட்டாக ஜாயின் பண்ணிவிட்டு அதை ப்ரொமோட் பண்ணுறது மூலியமாக ஒரு அஃபிலியேட்டாக நம்ம வந்து ஏர்ன் பண்ணலாம். அஃபிலியேட் ப்ரோக்ராமை வந்து ஏர்ன் பண்ணும்பொழுது இதுக்கு வந்து சைன்அப் பண்ணிவிட்டு வந்து நம்ம வந்து இதில் ஏர்ன் பண்ணலாம். ஒரு அஃபிலியேட்டாகவும் எல்லா வெப்சைட்லேயும் வந்து அஃபிலியேட்டாக ஜாயின் பண்ணி நம்ம அது மூலியமாகவும் ஏர்ன் பண்ணலாம். நம்ம ப்ரொமோட் பண்ணுறது வந்து பெஸ்ட்டு ஒரு டிரான்ஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு குவாராலேயோ லிங்க்டின்லேயோ
ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாவில் இந்த மாதிரியான சைட்ஸில் வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணி நம்ம ஒரு ப்ரொமோஷனுக்கு வந்து ஒரு அஃபிலியேட் நம்ம லிங்க் மூலிமா போனாங்கன்னா அதுக்கு வந்து கமிஷன்ஸ் நமக்கு வந்துடும். அது ப்ராஜெக்டை பொறுத்த கமிஷன்ஸ் நமக்கு வரும். அஃபிலியேட் ப்ரோக்ராமில் வந்து எப்படியா ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நம்ம அப்ளை நம்ம கொடுத்தா அஃபிலியேட் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் என்னென்ன ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்குன்னா டிரான்ஸ்கிரிப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஆட்டோமேட்டட் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஆட்டோமேட்டிக்காக டிரான்ஸ்கிரிப்ட் ஆகும். அதை வந்து எரரு, பஞ்சுவேஷன் மிஸ்டேக்கு எல்லாம் சரியாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்து செக் பண்ணி நம்ம அந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் ஃபைலை வந்து ரெடி பண்ணி அவங்களுக்கு அனுப்பணும். அடுத்து கேப்ஷன்ஸு, ஒரு கேப்ஷன்ஸோட 1 மினிட்டுக்கு வந்து $1.22 $1 கொடுக்குறாங்க. டிரான்ஸ்கிரிப்ஷன் டெக்ஸ்ட் டிரான்ஸ்லேஷன் வந்து 0.07 வேர்டு, ஒரு வேர்டுக்கு வந்து $0.07 வந்து ஒரு இதுக்கு கொடுக்குறாங்க. அடுத்து ஆடியோ டிரான்ஸ்லேஷனில் வந்து என்னென்னா 8.80 பெர் மினிட்டுக்கு 8.80 இதான் இருக்கிறதுலே ஹையஸ்ட்டு. அதுக்கடுத்து வந்து ஃபாரின் சப்டைட்டில், ஒரு வீடியோவில் வந்து கீழே வந்து சப்டைட்டில் ஓடும். அது லாங்குவேஜ் தெரியாதவங்க வாய்ஸ் ஓவரில் இருக்க லாங்குவேஜுக்கு கீழே இருக்க சப்டைட்டில் வந்து நேட்டிவ் லாங்குவேஜில் இருக்கும். அந்த மாதிரியான அவங்க கொடுக்குற வீடியோவில் ஒரு ஆடியோ வந்து நம்ம தேவையான சப்டைட்டிலாக மாற்றி அந்த இதுக்கு வந்து ஆட் பண்ணலாம். அது ஒரு மினிட்டுக்கு வந்து $11 பே பண்ணுறாங்க. இருக்கிறதுலே ஹையஸ்ட்டு ஜெனியூன் சைட்டு இது. இந்த சைட்டில் வந்து இதில் வேல்யூவபிளான ஒரு கண்டென்ட் மட்டும்தான் ஏற்றுக்குவாங்க. எரராக இருக்குது, சரியில்லை அப்படின்னா அந்த அமௌண்ட்டுக்கெல்லாம் காசு வராது. இந்த சைட்ஸை பற்றின பிளாக்ஸு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம தேவையான கண்டென்ட் இதில் என்ன நமக்கு இருக்கா அப்படிங்கிறது. இந்த சைட்லேயும் வந்து அதை பற்றி தெரிஞ்சிக்க அவங்களோட பிளாக்ஸ் இருக்கும். இந்த பிளாகில் போய் அந்த தேவையான ஆர்டிக்கிளை வந்து நம்ம பார்த்துக்கலாம். நமக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, நமக்கு என்ன டவுட்டு இருக்குது அப்படிங்கிறத இங்கே போய் நம்ம டாபிக் இந்த இதில் கான்டாக்டில் போயிட்டு அவங்களோட எம்ப்ளாயிகிட்ட நமக்கு டவுட் கேட்கலாம். டாக் டு சேல்ஸ் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கு வந்து நம்ம டவுட் கேட்கலாம். இந்த ஆர்டர் வந்து என்ன ஆர்டர் வந்திருக்கோ அதுக்கு தேவையான கொஷின்ஸையும் அவங்கக்கிட்ட நம்ம டவுட் கேட்கலாம். செட்டப் இன்வாய்ஸிங், அடுத்து வந்து ஜென்ரல் கொஷின்ஸையும் கேட்கலாம். என்டர்பிரைஸ் சொல்யூஷன்ஸும் வந்து கேட்கலாம். நேம் சப்மிட் பண்ணிவிட்டு கம்பெனி நேம்னாலும் இல்லைனாலும் நம்மளுக்கு தேவையான ஏதாவது ஒரு நேம் கொடுத்துடலாம். அடுத்து இமெயில் அட்ரஸ் கொடுத்துட்டு ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு என்ன பர்பஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம மெசேஜாக கன்வே பண்ணி சென்ட் பண்ணணும். அவங்களுக்கு 24 ஹவர்ஸ்க்குள்ளே வந்து நமக்கு பதில் சொல்லுவாங்க. இல்லை நம்மக்கிட்ட ஒரு ஃபைல் இருக்குது, அதை அவங்க மற்றவங்க யாராவது டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னாலும் இந்த சர்வீஸில் நம்ம ஒரு வெண்டாராகவும் இருக்கலாம். ஃப்ரீலான்சராகவும் இருக்கலாம், வெண்டாராகவும் இருக்கலாம். வெண்டார்னால் நம்ம பே பண்ணணும். அவங்களுக்கு நம்ம பே பண்ணோம்னா நம்மளோட ஃபைலை வந்து அவங்க மாற்றி ஃப்ரீலான்சர்கிட்ட கொடுத்து மாற்றி நமக்கு வந்து அவங்க பேமெண்ட் கொடுத்துருவாங்க. நம்மளோட இஷ்டத்துக்கு வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து நம்ம கன்வீனியண்ட்டான டயத்தில் வந்து நம்ம அதை டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணி கொடுக்கலாம். இதில் நம்ம பாஸ் பண்ணி டெஸ்ட்டு வைப்பாங்க. 2 டெஸ்ட்லேயும் பாஸ் பண்ணி நம்ம அந்த சைட்டில் வந்து நம்ம ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
மந்த்லி ஆவரேஜாக வந்து நம்ம இந்த சைட் வந்து 100% ஹியூமன் மேட் டிரான்ஸ்கிரிப்ஷன் சர்வீஸ் தான். ஹியூமன் தான் டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணுறாங்க, ஏஐ கிடையாது அப்படிங்கிறது இந்த சைட்லேயே கொடுத்துருக்காங்க. டெஸ்ட் பை ரேட்டில் 5.5 அவுட் ஆஃப் 4.9 கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்கிரிப்ட் பண்ண தெரிஞ்சவங்க இந்த சைட்டில் போய் டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணி ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்யூ.